நான் கடந்து வந்த பாதை திரும்பி பார்க்கிறேன். துன்பங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், பொய்யான குற்றச்சாட்டுகள், பரிகாசங்கள் இருக்க மத்தியில தான் வந்திருக்கிறேன். ஆனால் இத்தனை வருட காலமும் கர்த்தர் என்னை உயிர்ப்பித்து நடத்தி கொண்டே இருக்கிறார்ல, சந்தோஷமாக வச்சிருக்கிறார்ல. அதனால் துன்பம் சொல்லி சோர்ந்து போகாதுங்க. இந்த துன்பங்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். இந்த துன்பம் வரும்போது மகிழ்ந்து களிகூர்ந்து ஆண்டவரை துதிங்க, அது நன்மையாய் மாறிவிடும். இன்றைக்கு உங்களை கர்த்தர் உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, இந்த துன்ப பாதையில் நடத்துறதுனால நீ சோர்ந்து போனியா? நான் உன் கூட தானே நடந்து வர்றேன், உன்னை தனியாவை விட்டு நான் கூட இருக்கிறல்ல. இந்த துன்பத்தின் பாதையில், கண்ணீர் பாதையில் நடந்தாலும் உன் பக்கத்தில் இருக்கிற உன்னை கரம் பிடிச்சு நடத்திட்டு போகிறல்ல. இன்னும் கொஞ்சம் நான் தாண்டிடலாம், இந்த துன்பத்தை தாண்டிடலாம், கடந்து போயிடலாம். ஒன்று கடந்து அடுத்த துன்பம் வருது, அதான் வாழ்க்கை. ஒன்று போச்சுன்னா அடுத்தது வரும். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க முடியாது. உலகத்தில் இருக்க வரைக்கும் நமக்கு இந்த துன்பங்கள், பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அவங்களுக்கு ஏற்றபடி இருக்கும். இப்போ ஸ்கூலில் படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்டுன்னா அவங்களுக்கு ஏற்ற துன்பம் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற துன்பம் இருக்கும். ஊழியம் செய்கிறாங்க இவங்கள அது துன்பம், பாடு ரொம்ப பெருசாக இருக்கும். ஒவ்வொருவருக்கு ஏற்றபடி துன்பங்கள், பாடுகள் வரும். அதுக்கு மத்தியில் ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பித்து, பயப்படாத, தைரியமாக நான் கூட இருக்கிறேன், நடத்தி கொண்டே இருப்பார். அப்படி தான் என்னை இத்தனை வருஷ கால ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்து என்னை வெட்கப்பட விடலையே, சோர்ந்து போய் முடங்கி போக விடலையே, நிமிர்ந்து நிற்க வச்சிருக்கிறார்ல, சந்தோஷமாக வச்சிருக்கிறார்ல. எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. பிறகு ஏன் கலங்குறீங்க? துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் ஆண்டவரை நான் சோர்ந்து போக மாட்டேன், நீங்கள் என்னை உயிர்ப்பித்து நடத்துகிற தேவன் உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி பாருங்கள். துன்பம் உங்களை விட்டு 10 அடி தூரத்திலே நிற்கும். சொல்கிறீங்களா? அப்படியே வலதுகர மையத்தை தகப்பனே, துன்பத்தின் பாதையிலே நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். துன்பத்தின் பாதையில் என்னை நடத்தினாலும் நீர் என்னை உயிர்ப்பித்து பலப்படுத்தி நடத்துகிற தேவனாய் கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.